கலைகள் நமக்குள்ள அமைதியை உருவாக்க வேண்டும். அது அப்போ எப்போ எப்போ அமைதியின்மை ஏற்படுது மனதுக்குள்ள எப்போ அமைதியின்மை ஏற்படுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கும்போது கண்டிப்பா அமைதியின்மை ஏற்படும். ஆ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டுரை படிக்கிறோம். அல்லது ஒரு சிற்பத்தை பார்க்கிறோம். இப்போ கோயில்ல பார்த்தீங்கன்னா, இந்து கோயில்கள்ல நிர்வாண சிற்பம்லாம் நெறைய இருக்கு. அது உடலுறவு காட்சிகளை கொண்டு நிர்வாண சிற்பம் இருக்குது. அல்லது ஓவியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது, அதில ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அது நம் மனதில் ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறது. அது ஒரு சிறிய அமைதியின்மையை ஏற்படுத்தும். அது என்ன? ஏது? கேள்விகள் எழுது. அல்லது அது ஒரு உணர்ச்சிகளை நமக்குள் ஏற்படுத்துகிறது. ஒரு அது அப்போ நமக்குள்ள அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது. ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் அதில் உள்ள வரிகள், அதெல்லாம் நமக்குள்ள ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துது. அமைதியா இருக்கிற ஒரு மனசு திடீர்னு ஒருத்தர் அமைதியா இருக்கிறாரு. தனிமையில இருக்கிறாரு. அமைதியா எதையோ பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர்ட்ட ஒரு பாடல் வரிகளை பார்க்கும்போது, அந்த பாடல் வரிகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். அந்த புரிதல் அவருக்குள்ள அமைதியின்மை ஏற்படுத்துது. ஒரு அது தான் ஒரு கவிதை. கவிதையில ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்தை புரிஞ்சுக்கும்போது மனசுல அமைதியின்மை ஏற்படுது. அந்த கருத்தில் உள்ள பொருளுக்கு தகுந்தாற் போன்று அதில் உள்ள என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போன்று நமக்கு கேள்விகள் ஏற்படுகிறது. அது எண்ணங்கள் ஏற்படுகிறது. ஒரு அமைதியின்மை ஏற்படுகிறது. கலை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு நிர்வாண ஓவியங்கள், உடல் உறவு கொள்வது போன்ற சிற்பங்கள் கோயில்களெல்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு சிறுவர்களுக்கோ அமைதியின்மை ஏற்படுத்தும். மனதுக்குள்ள காம உணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைகள் அந்த வேலையை செய்யக்கூடாது. இதுநாள் வரை இருந்த கலைகளுக்கு அந்த பண்பு இருக்கலாம். ஆனால் இனிமேல் வருகிற அந்த கலைகளுக்கு அப்படி ஒரு பண்பு இருக்கக்கூடாது. அது எந்த வயசில் பார்த்தாலும் அது அமைதியை தான் ஏற்படுத்தணும். அந்த அளவுக்கு அமைதியில் பயணிக்க வேண்டும். அமைதியின்மைக்கு அங்கே வாய்ப்பே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணா, எப்போ அமைதியின்மை ஏற்படுது? அந்த கலை வடிவங்களை நாம் புரிஞ்சிக்கும் போது தான், பொருள் சார்ந்து புரிஞ்சிக்கும் போது தான் அமைதியின்மை ஏற்படுது. அப்போ எப்போ அமைதி ஏற்படணும்னா, அந்த கலைகளில் பொருள் இருக்கக்கூடாது. ஒரு பொருள் இல்லாமல் இருக்கணும். ஒரு ஓவியங்கிறது இது நாம் பார்க்குற அந்த காட்சி, அதில் ஏதோ ஒரு விஷயத்தை அது சொல்லக்கூடாது. ஒரு ஓவியமாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கருத்தையோ அல்லது கதையோ அல்லது செய்தியோ அது சொல்லக்கூடாது. அமைதியாக அந்த ஓவியம் இருக்க வேண்டும். அது நமக்குள் எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது. சும்மா பார்க்கணும், அவ்வளோதான். ஒரு கவிதையா அதை சும்மா கேட்கணும். ஒரு கதையா அதுக்கு சும்மா ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இது கற்பனை, இது நடைமுறையில் சாத்தியமே இல்லை, இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகில் இப்படியெல்லாம் காட்சிகள் நடைபெறவே செய்யாது, அப்படிங்கிற மாதிரி கதைகள் இருக்கும். ஓவியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு ஓவியம் இப்போ ஒரு மரத்தை வரைகிறோம் அல்லது இங்கே உள்ள காட்சியை வரைகிறோம். நம்ம பார்த்த ஒரு காட்சியை கற்பனை செய்து வரைகிறோம். ஆனால் ஒரு உண்மையான ஓவியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் எங்கேயுமே அந்த காட்சியை பார்த்துருக்கக்கூடாது. இது எங்கேயோ வேற ஒரு உலகம் போலுக்கு, நாம் பார்த்திராத ஒரு உலகத்தில் உள்ள ஒரு காட்சியை வரைய வேண்டும். அதுதான் ஓவியம். கவிதையும் எப்படி இருக்கணும்னா, நாம் பேசாத ஒரு உச்சரிப்பு, நாம் பேசாத ஒரு உச்சரிப்புகள் அதுவாக இருக்க வேண்டும். கவிதை என்பது அதை பற்றியதாக இருக்க வேண்டும். நாம் பேசாத உச்சரிப்புகளை பற்றிய கற்பனையாக இருக்க வேண்டும். பேசாத வார்த்தைகளை பேசுகின்ற பேச்சாக கவிதை இருக்க வேண்டும். நாம் பேசாத வார்த்தைகள் எதுவாக இருக்க முடியுமோ அதுதான் கவிதை. நாம் நடைமுறை வாழ்க்கையில் பேசாத வார்த்தைகள் கோடி கணக்கில் இருக்கு. ஆனால் அதை பேசுறதுக்கு அதை பற்றி பேசணும். இப்போது தமிழ் மொழி அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னா, நாம் பேசுவது தமிழ் மொழி எல்லாமே உச்சரிப்பு தான்.
எழுத்து வடிவில் வரும்போது அது தமிழ் மொழி, பேசும்போது அது ஒரு உச்சரிப்பு தான். அப்படிங்கும்போது கவிதையை வந்து எழுதணும், எழுதினாதான் அது கவிதை. சும்மா அப்படி பாடுறது பேர் கவிதை. அப்படி எடுத்த எடுப்பில் ஒரு ஒரு கவிஞர் வந்து அப்படியே எழுதாம ஒரு கவிதையை வாசிக்கிறார் என்றால், எழுதவே இல்லை, எழுதுகிற நோட்டை பார்த்தும் அவர் வாசிக்கல, ஆனால் அவர் கவிதையை வாசிக்கிறார். அப்படியே மனதில் தோன்றியதை கவிதையாக வாசிக்கிறார் என்றால் அது பேர் கவிதை கிடையாது. கவிதை என்பது எழுதிய பிறகுதான் வாசிக்க வேண்டும். எழுதியது தான் கவிதை, எழுதப்பட வேண்டியது கவிதை. எழுதினால்தான் அது கவிதை. எழுதியதை வாசிப்பதற்கு பேர் வாசிக்கணும், சத்தமிட்டு வாசிக்கணும், மனசுக்குள்ளே வாசிக்கலாம், ஆனால் எழுதியிருக்கணும். ஒரு கவிதை இதை எழுதவே இல்லை, ஆனால் நான் அப்படியே வாசிக்கிறேன் என்றால் அதற்கு பெயர் கவிதை கிடையாது.